பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சால்டிஹைடை தயாரித்தல். ஓகேவா? ஸோ பென்சால்டிஹைடை தயாரித்தல்ல 3 முறைகள் இருக்குது. அந்த 3 முறைகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. பென்சால்டிஹைடோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா C6H5CHO. ஓகேவா? C6H5 கவனிங்க, C6H5CHOங்கிறது பென்சால்டிஹைடு. பென்சின் வளையத்தில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக CHO இருந்தால் பென்சால்டிஹைடு. ஓகேவா? எஸ். ஸோ இதை நம்ம எப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, பென்சின் வளையத்தில் ஓகே C6H6ங்கிறது பென்சின், மொத்தம் 6 கார்பன் 6 ஹைட்ரஜன், ஒரு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலாக CHO வரும். அது எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அப்படி வந்தால் அதுதான் பென்சால்டிஹைடு. ஓகேவா? எஸ். C6H5CHOங்கிறது பென்சால்டிஹைடு. அதை தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பென்சால்டிஹைடும் தயாரிக்கும் முறைகளை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெத்தில் பென்சீனில் இருந்து பென்சால்டிஹைடு. ஓகே, பென்சீனில் இருந்து பென்சால்டிஹைடு, டொலுவீனில் இருந்து பென்சால்டிஹைடு. ஓகேவா? ஸோ கேட்கலாம், கீழ்கண்ட சேர்மங்களில் இருந்து எவ்வாறு பென்சால்டிஹைடை தயாரிப்பாய்? ஸோ டொலுவீன் அண்ட் பென்சீன். ஓகேவா? பாருங்கள், டொலுவீன் மற்றும் அதன் பெறுதிகளை என்ன பண்ணலான்னா, டொலுவீனிலிருந்து ஏதாவது பதிலிகள் அமைந்த சேர்மங்களை எடுத்துக்கிட்டு நம்ம KMnO4 போன்ற வலிமையான ஆக்சிஜனேற்றிகளை பயன்படுத்தியும் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது என்னாகும்னா, பக்க சங்கிலி ஆக்சிஜனேற்றம் அடைந்து பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். ஓகேவா? எஸ். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெத்தில் பென்சின் எடுத்துக்கிறோம். இந்த மெத்தில் பென்சினோட நம்ம குரோமைல் குளோரைடை சேர்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். குரோமைல் குளோரைடினுடைய வாய்ப்பாடு CrO2Cl2. CrO2Cl2ங்கிறது குரோமைல் குளோரைடு. அதோட கார்பன் டை சல்ஃபைடு முன்னிலையில் சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விளைபொருள் கிடைக்குது. இங்கே இருக்கிற ஹெச்சோட கவனிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஒரு ஹெச் தனியாக பிரிஞ்சுக்குது. இங்கே இருக்கிற பாருங்கள், இங்கே 2 ஹெச், ஆக்சுவலி 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல வருது. பாருங்கள், CrO2 எப்படி எழுதிக்கலாம்னா OCrOCl2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதில் CH, ஆக்சுவலி H3னா CHHன்னு இருக்கும். பார்த்தீங்களா? CH3 பிரித்து எழுதியிருக்கேன். இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய CH அப்படியே இருக்குது. ரிமைனிங் என்ன ஆகுது அப்படின்னா OCOH Cl2 இந்த இடத்துல கிடைக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக நீங்குது. ஓகேவா? எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஹைட்ரோனியம் அயனி, அப்போனா நீரின் முன்னிலையில் அமிலத்தை சேர்க்குறோம். இந்த H3O+ அப்படிங்கிறது ஹைட்ரோனியம் அயனி. அப்போ அது எப்படி சேர்ப்பாங்கன்னா, H2O வந்து H+ முன்னிலையில் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற O மட்டும்தான் ரிமைனிங் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ CHO மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. மற்றதெல்லாம் எலிமினேட் ஆகிடுது. பென்சால்டிஹைடு நமக்கு கிடைக்குது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள். பார்த்தா அவங்க கொடுத்துருக்காங்க, குரோமைல் குளோரைடு நம்ம இந்த இடத்துல ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்துகிறோம். குரோமைல் குளோரைடோட வாய்ப்பாடு CrO2Cl2. அப்படி பயன்படுத்தி பென்சால்டிஹைடை தயாரிக்கிறோம் இல்லையா? டொலுவீனில் இருந்து பென்சால்டிஹைடை தயாரிக்கக்கூடிய இந்த முறையை வந்து எடார்ட் வினை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசிட்டிக் அமில நீரிலி மற்றும் CrO3யையும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அசிட்டிக் அமில நீரிலி மற்றும் CrO3 குரோமிக் ஆக்சைடு, அதையும் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு டொலுவீனிலிருந்து பென்சால்டிஹைடை தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வாறு மெத்தில் பென்சினில் இருந்து பென்சால்டிஹைடை தயாரிப்பாய் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். இதில் டொலுவீனை நம்ம குரோமிக் ஆக்சைடோடு போடும்போது, CrO3யோடு போடும்போது ஆக்சிஜனேற்றம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது இடைநிலையாக என்ன கிடைக்கும்னா பென்சிலிடின் டை அசிட்டேட் அப்படிங்கிறது உருவாகும். அந்த பென்சிலிடின் டை அசிட்டேட்டை நீரார் பகுக்கும்போது பென்சால்டிஹைடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு காட்டர்மேன் கூச் வினை. இந்த வினையில் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேற்ற வினை அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேற்ற வினை மாதிரி தான் இந்த வினையும். இதில் நம்ம பென்சினோட COHClலும் ஃபார்மல் குளோரைடு AlCl3யும் CuCl முன்னிலையில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற H, ஓகே,
ஸோ இங்கே இருக்கிற ஹெச்சும் ஓகே இங்கே இருக்கிற ஹெச்சு இங்கே இருக்கிற சிஓவோட சேர்ந்து சிஹெச்ஓவாக மாறிடுது. ஓகேவா, ஆல்ரெடி ஹெச் இங்கே இருக்கிற சிஓ அங்கே ஏறுது. அப்போ சிஹெச்ஓவாக முதல் நிலையில் மாறுது, பென்சால்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இந்த வினை வந்து ஃப்ரிடர் கிராஃப்ட் அசைலேற்ற வினையை ஒத்த வினை. இந்த முறையில் CO கார்பன் மோனாக்சைடும் HClலும் வினைபுரிந்து ஃபார்மல் குளோரைடு மாதிரி ஒரு இடைநிலை உருவாகி அந்த இடைநிலையிலிருந்து நமக்கு பென்சால்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா, கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், காட்டர்மேன் கூச்சு வினையை எழுதுக, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எட்டார் வினை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகே, பாருங்கள், பெயர் வினைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட், டொலுவினில் இருந்து பென்சால்டிஹைடை தயாரித்தல். டொலுவினில் இருந்து எப்படி பென்சால்டிஹைடை தயாரிக்கலான்னு பாருங்கள். டொலுவின் எடுத்துக்கிறோம், டொலுவினோட நம்ம குளோரின் முன்னிலையில் சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா CH3 அப்படின்னு இருக்குது. இந்த CH3யை நம்ம CH2Hன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, பிரித்து எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். டொலுவின் எடுத்துக்கிறோம். பென்சின் வளையத்தில் எந்த இடத்துல வேணாலும் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக CH3 போட்டோம்னா அதுதான் டொலுவின். அந்த CH3யை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா CH2Hன்னு பிரிச்சுக்கிறேன். அதை குளோரின் முன்னிலையில் HNU சூரிய ஒளி முன்னிலையில் போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு Clலும் இங்கே இருக்கிற ஹெச்சும் சேர்ந்து நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பண்ணுறோம் எகெயின் பாருங்கள். ஸோ டொலுவினோட நாம் Cl2 போடுறோம் இல்லையா. ஸோ டொலுவினோட Cl2 போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டொலுவினில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியேறுது. எஸ், ஹைட்ரஜன் பாருங்கள். நீங்கள் CH3யை CH2Hன்னு பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நாம் 2Cl2 ஆட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதை ஆட் பண்ணோம்னா 4Cl, 2Cl Cl2ன்னு பிரிச்சுக்கலாம் 2Cl2வை. ஓகேவா, 2Cl இங்கே 2Cl, மொத்தம் 4Cl ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா கவனிக்கணும், இந்த CH2ஓட 2Cl சேர்ந்து 2HCl போயிடுது. 2Cl அந்த ஹெச்சோட சேருது. பென்சால் குளோரைடு இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். பென்சால் குளோரைடோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா C6H5CHCl2 அப்படிங்கிறது பென்சால் குளோரைடு உருவாகுது. ஓகே, இந்த பென்சால் குளோரைடு அடுத்த படியில் நீராற்பகுப்படையுது. நீராற்பகுப்புல நீர் மூலக்கூறை சேர்த்தல். ஸோ இந்த பிணைப்பை அப்படியே உடச்சிக்கிட்டு, ஓகே கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிணைப்பை உடச்சிக்கிறோம். இந்த பிணைப்பை உடைக்கும் போது இப்படியே கட் ஆகிடும். இந்த Cl2 வெளியில் போயிட்டு எகெயின் இது CHOவாக மாறிடும். ஓகேவா, எப்படி போகுதுன்னு தெரியுதா. நீர் மூலக்கூறில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய 2Clோடு சேர்ந்து பாருங்கள் H2Oவில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற Cl2ஓடு சேர்ந்து 2HClஆக போயிடும். ஓகேவா, அடுத்து இங்கே இருக்கிற ஓவும் இந்த ஓவும் இந்த CHOட சேர்ந்துக்கும். அப்போ CHO பென்சால்டிஹைட் கிடைக்குது. ஓகே, எப்போனா 373 கெல்வின் வெப்பநிலையில் கிடைக்குது. ஓகேவா, கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட், படிச்சுக்கோங்க. பென்சால்டிஹைடை தயாரிக்கும் முறைகளை எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அடுத்து காட்டர்மேன் கூச்சு வினை அல்லது எட்டார் வினை ஓகே அப்படின்னு இண்டிவிஜுவலாக கேட்கலாம். ஸோ கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கீழ்கண்ட சேர்மங்களில் இருந்து பென்சால்டிஹைடை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து கீட்டோன்களை தயாரித்தல். கீட்டோன்களை எப்படி தயாரிக்கலான்னு பாருங்கள். அசிட்டேட் குளோரைடு எடுத்துக்கிறோம். அசிட்டேட் குளோரைடினுடைய வாய்ப்பாடு என்னென்னா CH3COCl. CH3COClங்கிறது அசிட்டேட் குளோரைடு. அந்த அசிட்டேட் குளோரைடோட டைமெத்தில் கேட்மியத்தை சேர்க்குறோம். ஸோ டைமெத்தில் கேட்மியம்னா கேட்மியத்தோட 2 Cl சேர்ந்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், கீழே போட்டிருக்காங்க CdCH3CH3ங்கிறது கேட்மியம். அதில் அசிட்டேட் குளோரைடை சேர்க்குறோம். அசிட்டேட் குளோரைடுடைய வாய்ப்பாடு என்னென்னா அசிட்டிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. CH3COOH அப்படிங்கிறது அசிட்டிக் அமிலம். அந்த அசிட்டிக் அமிலத்தில் கவனிக்கணும், ஒரு OHக்கு பதிலாக Cl வந்தால் அதுதான் அசிட்டைல் குளோரைடு. CH3COClங்கிறது அசிட்டைல் குளோரைடு. ஸோ அசிட்டைல் குளோரைடை 2 மூலக்கூறு எடுத்துக்கிறோம். எஸ், 2 மூலக்கூறு அசிட்டைல் குளோரைடோட டைமெத்தில் கேட்மியத்தை போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுது, இங்கே இருக்கிற Clலும் 2 Clலும் ஒரு Cdயும் சேர்ந்து CdCl2ஆக போயிடும். போனதுக்கப்புறம் அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கவனிக்கணும் எப்படி வருதுன்னு பாருங்கள்.
எப்படி வருதுன்னா இந்த CH3COCH3 CH3COCH3 2 மூலக்கூறு அசிட்டோன் உருவாகுது. அசிட்டோனுடைய வாய்ப்பாடு CH3COCH3. ஓகே, திஸ் இஸ் அசிட்டோன். பாருங்க, அசிட்டோன் உருவாகுது. ஓகேவா? எஸ், இந்த கேட்மியம் Cl2 கேட்மியம் குளோரைடு டைக்ளோரைடு வெளியில் போயிடுது. ஓகேவா? எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அசிட்டேட் குளோரைடிலிருந்து அசிட்டோனை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து பாருங்கள், ஃபினைல் கீட்டோன்களை தயாரித்தல். ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேற்ற வினை எடுத்துக்கிறான். அல்கைல் அரைல் கீட்டோன்களை டைஅல்கைல் கீட்டன்களை தயாரிக்க இந்த முறை பயன்படுது. டைஅல்கைல் கீட்டன்களை தயாரிக்க இந்த முறை பயன்படுது ஸ்டூடெண்ட்ஸ். பென்சீன் மற்றும் கிளரூறு தொகுதிகளை கொண்டுதான் இந்த பென்சீன் மற்றும் கிளரூறு தொகுதிகளை கொண்டுள்ள பெருதிகளை கொண்டு தான் இந்த வினை நிகழ்த்தப்படுது. பாருங்கள், அசிட்டேட் குளோரைடு எடுத்துக்கிறோம். இந்த அசிட்டேட் குளோரைடை பென்சீன் முன்னிலையில் அலுமினியம் குளோரைடு மற்றும் நீர் சேர்த்துறோம். அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும், ஓகே, இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், கவனிங்க, இங்கே இருக்கிற ஒரு சிஎலோட சேர்ந்து HCl போயிடுது. அடுத்து இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த COCH3 கரெக்டாக பென்சின் வளையத்தில் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகுது. ஓகேவா? கரெக்டாக திரும்பி ஆட் ஆகணும். எப்போவுமே CO தான் நடுவில் வரணும், CH3 கடைசியில் வரணும். ஸோ அதனால் என்ன கிடைக்குது பாருங்கள், COCH3. ஓகேவா? எஸ், பென்சின் வளையத்தில் அந்த ஹெச்சுக்கு பதிலாக COCH3 ஆட் ஆகுது. அதுதான் அசிட்டோஃபினோன். அசிட்டோஃபினோனுடைய வாய்ப்பாடு C6H5COCH3 அப்படிங்கிறது அசிட்டோஃபினோன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பென்சாயில் குளோரைடு எடுத்துக்கிறீங்க. அந்த பென்சாயில் குளோரைடோட நம்ம பென்சின் சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பென்சின், ஓகே, சேம் அதே தான், இங்கே இருக்கக்கூடிய HClோட சேர்ந்து பென்சோஃபினோனாக மாறுது. ஓகேவா? ஸோ பென்சோஃபினோனுடைய வாய்ப்பாடு பாருங்கள், C6H5 இதுதான் பென்சோஃபினோன். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய இயற்பியல் பண்புகள் ஸ்டூடெண்ட்ஸ். இயற்பியல் பண்புகள் கொதிநிலை, கரைதிறன், இருமுனை திருப்புத்திறன். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், HCN சேர்த்தல். இப்போ நாம் எத்தனால் எடுத்துக்கிறோம். எத்தனால் அப்படின்னா அது ஒரு, கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனால் அப்படின்னா HCHOங்கிறது எத்தனால், HCHOங்கிறது எத்தனால், இது மெத்தனால்.